இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தலைவலியே ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனால இங்கேயே இருந்துட்டேன். ஓஹோ, அவங்க யாரு கூட நீங்க ஒட்டலையே, அதனால கேட்டேன். எனக்கு புரியுது, உங்க வேதனை என்னன்னு எனக்கு தெரியுது. அவங்க மூத்தார் குடும்பம், எதுக்குமே அவங்க தான் முன்னுக்கு நிப்பாங்க. அதுக்கெல்லாம் வருத்தப்பட்ட முடியுமா? இப்ப நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வைங்க, அதை நீங்க நல்லா எடுத்து பண்ணுங்க. தனியா நின்னு பண்ணீங்கன்னா நீங்க முன்னாடி நிக்கலாம். அப்ப உங்களோட கெத்தை காட்டிட்டு போங்க. என்னைய மாதிரி நீங்களும் வெள்ளந்தியாவே பேசுறீங்க. நீங்களும் பாக்குறதுக்கு வெள்ளந்தியா தான் தெரியுறீங்க. நானும் அப்படிதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க 2 பேர் வீட்லயும் ஏதாவது பிரச்சனையா? வீட்டுக்கு வீடு வாசப்படுதேன், அது எதுக்கு இந்நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அப்போ உங்க 2 பேர் வீட்டுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருக்கா? நல்லது நடக்கும்போது எதுக்கு அந்த ராமாயணத்தை பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போய் அவங்கள கவனிங்க. சரி, நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். வாங்கம்மா, உட்காருங்க. என்ன இங்க வந்து தனியா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். உங்களுக்கு என்ன வயசாகுது? வயசு வந்து 71 ஆகுதுமா. உங்களை விட நான் சின்னவதான். ஆமாம்மா. அது சரி, இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? என்ன இப்படி முழிக்கிறீங்க? வந்து எதுக்காக கேட்குறீங்க? எல்லாம் காரணமா தான் கேட்குறேன். வீட்டை புள்ள பேர்ல எழுதி வச்சிருவீங்க, அவன் பொண்டாடி பின்னால போயிடுவேன். அதுக்காக பெத்த பிள்ளைங்களை நம்ப வேண்டாம்னு சொல்றீங்களா? புள்ளையாவது சொல்லையாவது எல்லாம் தொல்லைதாங்க. நம்ம கையில இருந்தாதான் நமக்கு உதவும். இதை பாருங்கம்மா, வயசான காலத்தில் நமக்கு ஆதரவாக இருக்கிறது நம்ம பிள்ளைங்க தான். அவங்களையே நம்ப வேண்டாம்னு சொன்னா எப்படிமா? ஐயா, என்ன விவரம் தெரியாத மனுஷனா இருக்கீங்க? உங்க கையில பணம் இருந்ததுன்னா அது பேங்க்ல போட்டு வைங்க, உங்களுக்கு பின்னால உதவும். புரியுதா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் சுயநலவாதிங்க. ஏம்மா, இந்த வயசுக்கு மேலே பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு காசு அதில் போட்டு வச்சு நான் தனியாக உக்காந்துன்னா அது சுயநலம் இல்லையா? என்ன இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க? ஏம்மா, நம்ம காசை சேர்த்து வச்சு போகும்போது கொண்டு போக போகிறோமா, இல்லைன்னா நம்ம கூட சேர்த்து வச்சு தான் புதைக்க போகிறாங்களா? எல்லாம் என் மகன் சொக்கு மாதிரி மக்குத்தனமா பேசுறீங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. என்னவோ போங்க. சாந்தி, என்னாச்சு? ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தேன். சொல்லுங்க. ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தேன். அந்த துபாய் மணி இல்ல, அவங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கடையை அவனே நடத்த போறதா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்ல, இப்ப கடை இருக்கிற இடத்துல பெரிய கட்டடமா கட்டி பெரிய கடையை நடத்த போறேன், செல்வரங்கத்தையும் வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கானா. கடை ஓனர் அவன் தானே, நம்ம என்ன பண்ண? வாங்க. இவர் எப்பவுமே இப்படிதான், எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ஊர் கதை எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன, ஏதாவது காப்பி சாப்பிடுறீங்களா? இல்ல ஒண்ணு வேணாம். சரி சரி, நான் போய் அவங்கள எல்லாம் கவனிக்கிறேன். போங்க. வரேங்க. பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இது எங்க வீட்டு முதல் கல்யாணம் ஐயா. நான் அப்படி ஒன்றும் வசதியானவன் இல்லை, ஆனா கௌரவமானவன். ஊர்ல எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் உண்டு. நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தே அது ஒண்ணுதான். நாங்களும் அப்படிதான். அதுக்காக நல்ல பேரையும் கௌரவத்தையும் தட்டுல வச்சா மாத்திக்க முடியும்? இங்க பாருங்க, நான் வில்லங்கிறதுக்காக பேசல. மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போறீங்க, பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி லௌகீக விஷயத்தை தானே பேச போறோம். சரியா தானே சொல்றீங்க அண்ணா. நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம்னே, அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப சம்பிரதாயமா என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிடறாங்க. அப்புறம் அன்னைக்கு பொண்ணுக்கு 15 பவுன் நகை போடணும்னு எதிர்பார்க்கறதா சொன்னீங்க. எனக்கு அவ்வளவு வசதி இல்லைங்க. 10 பவுனுக்கு செஞ்சு வச்சிருக்கிறோம், அதை போட்டுறோம். என்னது 10 பவுனா? ஏமா 10 பவுன் தானே சொன்னா, அதுக்கு ஏமா வாயை பழக்கிற? 10 பவுன் எல்லாம் என் தம்பிக்கு ரொம்ப கம்மி. அவனுக்கு 25 பவுன் 30 பவுன் போடுறதுக்கெல்லாம் சம்பந்தம் வந்தது. அப்ப அதையே முடிச்சிட வேண்டியதானே? அது ஜாதக பொறுத்த இல்லைன்னு நாங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் 10 பவுன் ரொம்ப கம்மிங்க. இது பாருங்க, அதிகம் கம்மிங்கிறதே இல்லைங்க. இப்ப எனக்கு என் பொண்ணுக்கு 100 பவுன் போடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என் வசதிக்கு 10 பவுன் தான் செய்ய முடியும். இத பாருங்க, 20 பவுன் போடுறதுக்கெல்லாம் ஆல் ரெடியா இருக்கு. நீங்க என்னன்னா 10 பவுனுங்கிறீங்க. ஏங்க, 4 பேர்கிட்ட கௌரவமா சொல்லிக்க வேண்டாமா? 10 பவுன் சொன்னா கேவலமா நினைக்க மாட்டாங்க? இத பாருங்க, இது எங்க வீட்டு விசேஷம். இதை என் வசதிக்கு தானே செய்ய முடியும். கரெக்ட். நீங்க 10லயே நிக்காதீங்க, என் சம்சாரம் ஒத்துக்க மாட்டா. சரிங்க, 15 பவுன் நகை போட்டுறோங்க. மயிலு,
10 பவுனுக்கு தான் செஞ்சு வச்சிருக்கிறோம். இல்லை நான் 15 பவுன் நகை போட்டிருங்க. நீங்கள் மேலே என்ன பேசலாம்? இல்ல மயிலு, நான் இல்லைண்ணே, அடுத்தது பேசுவோம். ஏதோ 15 பவுன் போடுறேன்னு சொல்றீங்க, அது ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் பண்டம் இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்கல்ல? பாத்திர பண்டம், கட்டில், பீரோ எல்லாம் முறைப்படி செய்றேங்க. அப்புறம் அந்த கல்யாண செலவெல்லாம் யாரோடது? வழக்கம் போல பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். அது எப்படிங்க? எங்க ஊர் வழக்கப்படி பொண்ணு வீட்டுல தான் கல்யாண செலவை ஏத்துக்கணும். இல்ல அப்படி எங்களுக்கு. அப்பா விடுங்கப்பா, இது நம்ம மகேஷ் கல்யாணம், நல்லா செலவு பண்ணுவோமே. நீங்க மத்தத மட்டும் பேசுங்கப்பா. அப்புறம் என் தம்பிக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. பைக்கு இது அதெல்லாம் கஷ்டங்க. என் பையன் கோபி வேலைக்கு போக வர சைக்கிள் தான் வச்சிருக்கான், அதுவும் அவன் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கினது. அதனால மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அவனுக்கு கஷ்டங்க. இங்க பாருங்க, நாங்க பைக் வாங்கி கொடுக்கறதுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். இத வாக்குறுதியா மட்டும் எடுத்துக்க வேணாம். சரி, முடிஞ்ச வரைக்கும் கூடி சீக்கிரம் வாங்கி கொடுக்க பாருங்க. ஏன்னா பைக்ல பின்னாடி உட்காந்து போறது உங்க பொண்ணு தானே, அதுக்காக தான் சொல்றோம். மாப்பிள்ள, உன் சார்பில் ஏதாவது கேட்கறேன்னா கேளு. இல்ல மாமா, அதான் அக்கா பேசிக்கிட்டு இருக்குல்ல. கல்யாணத்தை நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்துருங்க. பத்திரிக்கையில இருந்து பந்தி வரைக்கும் எந்த சிக்கனமும் பார்க்காம நல்லா நடத்தி கொடுத்துருங்க. அது போதும் எங்களுக்கு. எல்லாம் நல்லபடியாக பண்ணிடுறோம், எந்த குறையும் இல்லாமல் உங்கள் இஷ்டம் போல பண்ணிடுறோம். அப்புறம் உங்கள் சைடில்? எங்க சைடுல என்ன, நானும் என் தம்பி வந்து நின்னாலே சபை நிறைஞ்சு போயிரும்ல. என் தம்பி முகத்தை பாருங்க, பட்டாபிஷேகத்துக்கு போற இளவரசன் மாதிரியே இருக்கான். பையன் அழகா இருந்து என்ன பண்றது? தேங்காய் பழக்கடை தானே வச்சிருக்கான், அதுக்குள்ள என்னமோ இளவரசன் பட்டாபிஷேகம்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களே பாத்திருக்கீங்க, எங்க அம்மா எப்பவும் இப்படித்தான் விகடித்தனமா பேசிடுவாங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சு, ஒரு நல்ல தேதி பாத்துடலாமா? தரகரே நீங்களே சொல்லுங்க பார்த்து. வர்ற 30ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுடலாம். நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். நல்ல விஷயம் தானுங்களே அண்ணே. வர 30ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாம். அப்படியே வச்சுப்போம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுலாங்களா? இந்த குடும்பமும் பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளையும் பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன கை நினைக்க வேண்டியதுதான். சாப்பிட்டுருவோமா? அம்மா, எங்க அம்மா அவங்க சாப்பாட்டை பிரிச்சுட்டாங்க. அதான் நான் அங்கேயே பார்த்தனே, அவங்க உங்க வீட்லயே சாப்பிடல, இங்க எங்க நான் எதிர்பார்க்க போறேன். வாங்க நம்ம எல்லாம் சாப்பிடலாம். வாங்க. அம்மா இங்க உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடுமா? வாங்க. அப்பாடா, நல்லபடியா மகேஷ் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. நடக்கணும்னு நேரம் வந்துருச்சுன்னா நடந்தே தீரும். கரெக்டா சொன்னீங்கண்ணே. கல்யாண யோகம்னு வந்தாச்சுனாலே அதை யாராலையும் தடுக்க முடியாதுண்ணே. அண்ணே, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பழகிறதுக்கு நல்ல விதமா தான் இருக்காங்க. என்ன மாப்பிள்ளையோட அக்காவுக்கு கொஞ்சம் வாய் நீளம். அங்க அவராஜ்யம் தானே நடக்குது. பாவம் புருஷன், உங்க 2 பேர் மாதிரி ஒரு வாய் இல்லாத பூச்சி. கடைசியில எங்களையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா? கவனிச்சியாமா? மாப்பிள்ளையோட அக்கா அப்படியே ஒன்ன மாதிரி வணங்கா முடி. அவளும் நானும் ஒண்ணு. நான் எங்க அவன் எங்க? ஏப்பா நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? எனக்கு மாப்பிள்ளைய பார்த்தா நல்ல டைப்பா தான் தெரியுது. எனக்கு இடம் பிடிச்சிருக்கு. நல்லா பெர்சனலே தான் இருக்காரு மாப்பிள்ளை. ஆமாமா. என்ன தேவானா, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதோ பேசாம யோசனைல இருக்க. என்ன அண்ணே, ஏண்ணே அவ பேசாம வர நல்லது தானே. சும்மா இருப்ப நீ. என்னம்மா உன் அபிப்பிராயம் என்ன? நான் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, அது விடுங்க. ஏம்மா இங்க எல்லார் அபிப்பிராயத்துக்கும் என்ன மரியாதையும் அதே தானே உனக்கும். சொல்லு. சொல்லவா? மா நீ சொல்லணும்ட்டு தாம்மா கேக்குறேன். எனக்கு என்னமோ அந்த சம்பந்தத்தை விசாரிச்சு பண்ணணும்னு தோணுது. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க நல்ல மனுஷங்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன் சித்தி, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல கோபியே, மாப்பிள்ளையோட அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் முன்னு பேசிட்டு இருந்தாங்களா, நான் போவும் தப்புன்னு பேச்ச நிப்பாட்டிட்டாங்க. எது செஞ்சாலும் நல்ல யோசனை பண்ணி செய்யுங்க. என் மனசுல பட்டது நான் சொல்லிட்டேன். ஏன்டி அறிவு கட்டவளே, நம்ம கூட தான் முன்னு பேசிக்கிட்டு இருந்தோம், மாப்பிள்ளை நல்லா இருக்காரு அப்படி இப்படின்னு. அது மாதிரி அவங்களும் பேசுறாங்க, இதுல என்னடி தப்பு? என்னன்னு பேசுற? பயமுடி. இதனாலதான் என் வாயை மூடிட்டு பேசாம இருந்தேன். நீங்க தான் என் வாயை பிடுங்க. நீங்க ஏம்மா நீ இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? அண்ணே, இவன் முதல்ல இருந்தே மகேஸ்வரி கல்யாணத்துல பெரிய விருப்பம் காட்டலண்ணே. எதையோ மனசுல வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காவ. என்னடி முறைக்கிற? பாரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னு அதோட விட்டுற. தப்பா பேசாத ஒருத்தர. நான் சரியாதே பேசுறேன். பின்னாடி நீங்க யாரும் சங்கடப்படக்கூடாதுன்னு என் மனசுல பட்டது சொன்னேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். சும்மா சும்மா என் வாயை அடைக்காதீங்க. உங்க அண்ணன் கேட்டதுனால தான் நான் பதில் சொன்னேன். அண்ணே என்னண்ணே இவ்வளவு ஒரு ஆளுன்னு வச்சு இவள்கிட்ட அபிப்பிராயம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதானங்க உங்க புத்திய. என்னைய நீங்க ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. வாய முடியா நீ? மயில, நீ அவளை வாய மூடு சொல்லிட்டு நீயே தான் நிறைய பேசிட்டு இருக்க. நீ முதல்ல வாய மூடு.
நம்ம சந்தோஷமா திரும்பி போகாட்டி சங்கடத்தோட போக கூடாது. என்ன சண்டை போட்டுக்கிட்டே பாரு. பாருங்களேன் பெருசா பேசி. பா டிரைவரே, ஒரு நல்ல பாட்டா இருந்தா போட்டு விட டேப்ல. சரிங்க சார். பொன்னந்தி பூங்காற்றே நான் சேர்த்த தேன் கூடே பூந்தேனே பொன் கூடே ஆகாதோ இதற்கீடே. அண்ணே என்னண்ணே யோசனையா இருக்கீங்க? நீ அத்தனை பேர் மத்தியில மகேஸ்வரிக்கு 5 பவுன் கூடுதலா போடுறதா வாக்கு கொடுத்துட்ட. நீ பேசிட்டு இருக்கிறப்ப நானும் குறுக்க பேசக்கூடாதுன்னு பேசாம இருந்தேன். ஏன் மயில் இப்படி பண்ணிட்ட? பின்ன என்னண்ணே, கல்யாண பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு 5 பவுனுக்காக சுணக்கம் வந்துடக்கூடாதுல்ல, அதான். இந்த பேர் மகேஸ்வரிக்குன்னு நம்ம 10 பவுன்ல தான் நகை பண்ணி வச்சிருக்கிறோம். திடீர்னு 5 பவுன் கொண்டானா எங்க போவேன் 5 பவுனுக்கு? நீங்க என்ன மறந்துட்டீங்களாண்ணே? எதை சொல்ற நீ? அண்ணே, என்னைக்கு நீங்க மகேஸ்வரிக்குன்னு தனியா போய் நகை வாங்கியிருக்கீங்க? ஒரு குண்டுமணி நகை வாங்குறதுனா கூட இது மகேஸ்வரிக்கு, இது காமுக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து தானே நகை வாங்கியிருக்கீங்க. அப்படி நீங்க காமுக்குன்னு கொடுத்ததுல ஒரு 10 பவுன் நகை சேர்ந்திருக்கேன். அதுல ஒரு 5 பவுன் எடுத்து போட்டு சரி கட்டுருவோண்ணே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்டா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? காமு நகையில போய் எப்படி கையை வைக்க? சிச்சி, என்னண்ணே அதுல ஒன்றும் தப்பு இல்லைண்ணே. நீங்க இந்த பாரு, மகேஸ்வரி கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துக்குள்ள காமு கல்யாணம் பண்றதா தேவானிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அப்ப நகை பண்ணி போடணும் இல்ல, அதுல 5 பவுன் குறையும் இல்ல, அப்ப எங்க போவோம்? அண்ணே, காமு கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாசம் இருக்குண்ணே. 3 மாசத்துல 48 முகூர்த்தம் இருக்கு, சீசன் வேற. வர கச்சேரி எல்லாம் ஒத்துக்கிட்டா கூட 5 பவுன் 7 பவுன் போட்டு சரி கட்டிடலாண்ணே. இதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க விடுங்க. என்னண்ணே? எனக்கு சமாதானமா தோணல மயில். இல்லண்ணே, விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது நம்ம குடும்பத்தில் நடக்கிற முதல் கல்யாணம், நல்லபடியா நடக்கணும், சந்தோஷமா நடக்கணும் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. அதனால இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணலாம். குழப்பையாதீங்க, சும்மா மனசு போட்டு விடுங்க. என்னங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன யோசனை? இல்லம்மா, இப்ப என் நினைப்பெல்லாம் புஷ்பாவை பத்தி. நான் மாப்பிள்ள பண்ற கூத்துல அவளை கூட்டிட்டு போக முடியல. ஆமாங்க, புஷ்பா நம்ம கூட்டு போயிருக்கணும், கூப்பிடாம போயிட்டோம். பாவம், இப்ப அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ ஆர்வமா இருப்ப. அது ஒண்ணுதான் என் மனசுக்கு வருத்தமா இருக்கு. குறைஞ்சது போன்லயாவது பேசி அவகிட்ட விவரம் ஐயோ வேணாங்க. என்ன? இப்ப உங்க மச்சனை வீட்டுல இருப்பாரு, நாளைக்கு காலைல அவர் வேலைக்கு போன அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான். இப்ப அவகிட்ட பேசினா அதுக்கு வேற தனியா கடிச்சு துப்புவான் அந்த ஆளு. வாங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன மேடம்? உங்க குடும்பமே ஒரு மாதிரியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஆரம்பத்துல நீங்களா வந்து என்கிட்ட வளவளன்னு பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க, அப்புறம் சுத்தமா பேசுறதே இல்ல. உங்க சித்தப்பா என்னன்னா என்ன பார்த்தாலே கடுகடுன்னு வரு, இப்போ என்னன்னா நம்ம கடைக்கு வாமானி என்னை அவர் கூட சேர்த்துட்டு உங்க கடைக்கு கூட்டிட்டு வராரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் இப்படி மாறணும்? உங்க சித்தப்பா ஏன் இப்படி மாறணும்? சித்தப்பா விஷயம் வேறங்க, அதை விட்டுருங்க. சரி, உங்க சித்தப்பா விட்டுறலாம். உங்களுக்கு சைக்கிள் தான் பிரச்சனைன்னு நினைச்சேன், சைக்கிளும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஏன் இப்படி இருக்கிறீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? என்னோட பிரச்சனை நீங்க ரொம்ப சாதாரணமா கேட்டீங்க, அதை என்னால சொல்ல முடியும். அதை உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு தான் தெரியல. ஹலோ, புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இருக்கு. மூளை இருக்கலாங்க, மனசு வேணும். எல்லாம் இருக்குது, சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் உங்க வண்டியில என்னை உட்கார வச்சு காலேஜ் ரோட்ல டிராப் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. உங்க வண்டியில நான் உங்க கூட உட்காந்துட்டு வந்தேன்ல, அதை எங்க சித்தப்பா பார்த்தாரு. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். அது ஒரு சாதாரண மேட்டர் ஆச்சே. நானும் அப்படித்தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து போறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயங்கிறது எங்க சித்தப்பா என்னை கண்டிச்ச பிறகுதாங்க எனக்கே தெரிஞ்சு. எங்க குடும்பத்துல எல்லார் முன்னாடியும் என்னை குற்றவாளி மாதிரி நிப்பாட்டி வச்சு என்னை சித்தப்பா கண்டிச்சார். அதுல தப்பே இல்ல, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. எனக்கு பின்னாடி 5 தங்கச்சி இருக்காங்க. நான் அவங்கள பத்தி நினைச்சு பார்க்காம உங்க பின்னாடி உங்க வண்டியில உட்கார்ந்து வந்ததை நாளைக்கு யாரோ ஒருத்தர் தப்பா பேசுறான்னு வச்சுக்கோங்க, முதல்ல உங்க பேர் பாதிக்கும், அதுக்கடுத்து என்னோட பேர் பாதிக்கும். என்னோட பேர் பாதிச்சுச்சுன்னா அது என்னோட 5 தங்கச்சியோட வாழ்க்கையை பாதிக்கும். என் தங்கச்சிய வாழ்க்கையை பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய மாட்டேங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியமா இல்ல அது முக்கியமான்னு கேட்டா தங்கச்சியோட வாழ்க்கை தாங்க முக்கியம். இனிமே உங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு எங்க சித்தப்பா என்கிட்ட பேசினாலதான் உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நான் நடந்துகிட்டேன். நம்மள மாதிரி இருக்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பொண்ணும் பழகினாலே தப்பா பாக்குறவங்க தான் ஜாஸ்தி. அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்க மறந்துறாங்க. உங்க குடும்பம் எவ்வளவு வசதியான குடும்பம்.
எங்க குடும்பம் அப்படியா? நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன்? நீங்க கவர்மெண்ட்ல ஈபில இன்ஜினியரா வேலை பார்க்கறீங்க. நான் இத்தனை தையக்கடை வச்சிருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் அவங்கள இணைச்சு வச்சு பேசப்பா இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு என்ன இருக்கா? எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். இனிமே நம்ம பேசலாமா பேசக்கூடாதா? பேசுற விஷயத்துக்கு பேசித்தாங்க ஆகணும். ஆனா எனக்கே குழப்பமா இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க தான் குழம்பிட்டு இருந்தீங்க, இப்போ என்னையும் குழப்பிட்டீங்க.